தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்பும்
இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மதிமயங்கும் இந்த மாலை வேளையிலே எங்கள் இறைவனை குடும்பமானது மகிழ்ச்சி வெள்ளத்திலே இழந்து கொண்டிருக்கின்றது. 11 ஆண்டுகள் துறவர பயிற்சியிலே இருந்த என் இரு சகோதரர்கள் ஸ்டீபன் வெல்ஜி, ஹெல்சன் விஷால் இருவருமே இந்த மாலை வேளையிலே இதோ நாங்கள் வருகிறோம் என்று இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி தன்னுடைய இறுதி அர்ப்பணத்தை கொடுக்க இருக்கின்றார்கள். இசையா இறைவாக்கினர் 43வது இயல் 1வது வசனத்தை கூறுவது போல, யாக்கோபே அஞ்சாதே, உன்னை நான் விட்டெடுத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று செய்தவர் கூறியது போல, இன்று கடவுள் இவர்களை தனது பணிக்கென தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த சகோதரர்கள் இணைந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு திருமுகம் 8வது இயல் 30வது வசனத்தை கூறுவது போல, கடவுள் தேர்ந்து கொண்டோரை அழைத்திருக்கின்றார், அழைத்தோரை தமது மாட்சியில் பங்குபடுத்த இருக்கின்றார். ஆகவே இவர்கள் இன்னும் சிறு காலத்திலே திருத்தொண்டராக குருக்களாக மாற இருக்கின்றார்கள், இறைவனால் மாட்சிப்படுத்தப்படுகின்றார்கள். அதற்கு முதல் அடியாக தன்னுடைய இசைவை இதோ நாங்கள் வருகின்றோம், தயாராக இருக்கிறோம் என்று அர்ப்பணத்திலே பாடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே இவர்களுக்காகவும் இவர்களை எங்கள் சபையில் அர்ப்பணித்த பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் இதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அதில் சிறப்பாக அனைத்து தினத்திலே எங்களுடைய இறையினை சமூகமானது எங்களுடைய பாதுகாப்புடைய விழாவை கொண்டாட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த திருப்பலியிலே உலகெங்கும் வர இருக்கின்ற இறைவன் சபையில் இருக்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நாம் நம் சகோதர சகோதரர்களுக்கு எதிராக செய்த குற்றம் குறையை நினைத்து பார்த்து இறைவனை மன்னிக்க வேண்டி தகுதியான மனதுடன் இவ்வழியிலே நாம் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஆகிய ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண திருமணியாலே வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் எல்லாரையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து சேர்ப்பாராக. ஆற்றல்
ஜெனித்த இறைவன் மகனே நீ உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை படத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்போம். இறைவா, உம் திருமகனின் அடிச்சுவடுகளை மிக நெருக்கமாக பின்பற்றும் அளவுக்கு உம்மடியார்கள் இவர்களிடம் திருமுழுக்கினார்கள் வளம் பெற்று விளங்க செய்தீரே. இவர்கள் நற்செய்தி காட்டும் நிறைவை நோக்கி தொடர்ந்து பயணித்து திருச்சபையின் புனிதத்தை வளர்க்கவும் அதன் திருத்தூத ஆர்வத்தை பெருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் நாட்டையும் உன் நினைத்தையும் விட்டு வா. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி வரும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆயத்தமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்திவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்காக தான், நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 1 இறை திருவசனங்கள் 26 - 38 முடியும். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பனாகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி,
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்க்கை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது Here I am. Brother Kelson Vishal, Here I am. My dear brothers, what do you ask of God and His church? I ask to persevere until my death in the service of the Lord and the brothers in this religious family of Venerants, regular of the Mother of God, founded by St. John Leonardi. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த பொழுதிலே 3 முக்கியமான விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களது இறையன்னை சபையின் 111வது ஜெனரல் சாப்டர் பொது அமர்விலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு டு மரியனைஸ் த சன்ஸ் ஆஃப் சென்ட் ஜான் லியோனார்டி. அந்த தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, மரியனைஸ் அப்படிங்கிறதுக்கு மரிமயமாக்கல் அப்படி எடுக்கலாம் நினைக்கிறேன். மரிமயமாக்குதல். ஏன்னா தியாலஜைசிங் அப்படிங்கிறது தியாலஜி அப்படின்னு முன்னாலாம் படிப்போம், அதுக்கு இறையியல். இப்போ புதுசாக தியாலஜைசிங் அப்படிங்கிறப்ப இறையியல் ஆக்கம். அப்போ மரியனைசிங் அப்படிங்கிறது மரிமயமாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தூய லியோனார்டியாரின் தவ புதல்வர்களை மரிமயமாக்குதல் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த 6 வருஷங்களுக்கான எங்களுக்கு தலைப்பு. அந்த பொது அமர்விலே கலந்து கொண்ட தந்தையர்கள்
இந்த 6 வருடத்தில் ஒரு ஆண்டை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை மரியன் இயர் என்று செலிப்ரேட் பண்ணுறோம். ஆகவே அதனுடைய நிறைவு நாளை இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக அன்னை மரியாள் விண்ணீர் படைந்த பெருவிழாவை எங்களது பாதுகாவலி பரலோக அன்னை, அந்த அன்னையினுடைய பெருவிழாவினுடைய தொடக்கத்தை வழக்கமாக ஈவ் ஆஃப் அசம்ஷன், ஈவினிங்கிறது ஒரு நாள் முடிகிறத சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலையும் யூத பாரம்பரியத்திலையும் ஈவினிங்கிறது இட்ஸ் த பிகினிங் ஆஃப் த டே, த பிகினிங் ஆஃப் செலிப்ரேஷன். அதனால் இந்த நேரத்திலிருந்தே நாம் அன்னை மரியாளுடைய விண்ணீர்ப்பு பெருவிழாவை நாம் தொடங்குகிறோம். இந்த இருபெரும் மரியன் ஃபீஸ்டுக்கு இடையில் நம்முடைய 2 சகோதரர்கள் வெல்ஜித் விஷால் அவர்கள் தங்களது இறுதி அர்ப்பணத்தை கொடுக்கிறார்கள். அனைவருடைய சார்பாகவும் நம்முடைய அவர்கள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம், உரித்தாக்குகின்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். அர்ப்பணத்தில் முதல் அர்ப்பணம் இறுதி அர்ப்பணம்னு வரையறுத்து சொல்ல முடியாது. அர்ப்பணங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு கெனானிக்கல் ஃபார்முக்காக, கெனானிக்கல் நெசசிட்டிக்காக அல்லது புற வரையறைக்காக நாம் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன், சால ப்ரொஃபஷன், வவுஸ் ரினியூவல் அப்படின்ட்டுலாம் வகைப்படுத்தி வைத்திருக்கோம். இதுக்கும் ஒரு முறை இருக்கணும்ல அதுக்காக. ஆனால் ஆத்மார்த்தமான இந்த செயலுக்கு அர்ப்பணங்கிறது ஏதோ இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமாக அந்த பரம்பொருளுக்கு, இறைவனுக்கு உங்களையே தாரை வார்க்கின்ற ஒரு அழகான தருணம், ஒரு அற்புதமான தருணம். இந்த தருணத்தை சொல்லுவதற்கு வார்த்தைகள் கிடையாது. இந்த அர்ப்பண நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இப்பதான் நடக்கிறதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. எப்பயாவது தொடங்கி இருக்கலாம். இப்ப புற அளவில் அதுக்கு ஒரு நிறைவை கொண்டுட்டு வரோம். இது இன்னும் உங்களுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரைக்கும் தொடரணும் இந்த அர்ப்பணம் என்பது. இந்த அர்ப்பணத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைய 3 வாசகங்கள் நீங்கள் கேட்டீர்கள். இந்த அர்ப்பண வாழ்க்கைக்கு 3 வார்த்தைப்பாடுகளை நாம் இலக்காக கொண்டிருக்கிறோம். ஒன்று கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். இந்த ஃபார்மில் இல்லாமல் இன்னைக்கு வாசகங்கள் சொன்ன வாசகங்கள் வழியாக நாம் சிந்திக்கின்ற பொழுது முதல் வாசகம் கீழ்ப்படிதலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடவுள் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது, எக்ஸ்கியூஸ் மீ ஆபிரகாம், கேன் யூ கோ டு தி லேண்ட் விச் ஐ ஷோ யூ அப்படின்னு சொன்னார். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எபிரேய சொல்லை சொல்லுகிறார்கள் லேகா அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, இட் இஸ் அ கமாண்டிங் வேர்ட். டிபார்ட் ஃப்ரம் ஹியர், டிபார்ட், கோ ஃபார். கெஞ்சிக்கிட்டு இல்லை போக முடியுமா அப்படின்ட்டு, கிளம்பி போ. இறுதி வார்த்தை, அந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் ஆண்டவர் தனக்கு சொன்னவாறே செய்தார். அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டி என்ன, நெகட்டிவிட்டி என்ன, நல்ல முகாந்திரமா, கெட்ட முகாந்திரமா, நல்ல சூழலா, கெட்ட சூழலா போறது, ஆண்டவர் தமக்கு சொன்னவாறே ஆபிரகாம் செய்தார். அங்குதான் கீழ்ப்படிதலை அவர் எப்படி என்று அவர் காட்டுகின்றார். அதனால தான் நம்பிக்கையின் தந்தை என்று அவர் வந்திக்கப்படுகிறார். ஆகவே இன்றைக்கு கீழ்ப்படுதல் இவ்வளோ காலம் நீங்கள் ஃபார்மேஷன் டைமில் 10 வருஷம் 2010 உள்ள வந்திருக்கிறீங்க, 2020 10 வருஷம் ஒரு அருமையான டென்ஸ் டைம்னும் நல்ல நேரம். 10 வருடங்களுடைய உங்களுடைய தயாரிப்பு. எல்லா நேரமும் நீங்கள் கீழ்ப்படுதலாக தான் இருந்திருப்பீங்கல்ல. பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்தாகணும். இதுக்கு பேர் நிர்பந்த கீழ்ப்படிதல் இல்லை. நிர்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தம்பி இந்த கப்பை எடுத்துட்டு போய் இந்த போகிறேன் பாரு, இந்த அந்த வேலையை செய்யுங்க, உடனே செய்யறப்பாரு. கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் இருக்கலாம், என்னடா இந்த வேலையை செய்ய சொல்றாரு, இது நம்ம அறிவுக்கு பொருந்தாததாக இருக்குது, இது தலை சரியில்லாததாக இருக்குது. வழக்கமாக அந்த ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க, செடியை தலைகீழ நட்டா கூட முளைக்கும் அப்படிங்கிறது. அந்த கருத்துக்கெல்லாம் இல்லை. அப்போ இது நிர்பந்த கீழ்ப்படிதல். இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இது வரைக்கும் நீங்கள் கீழ்ப்படிதலாக இருந்தது, அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நிர்பந்த கீழ்ப்படிதல்கள் உங்களுக்குள் ஒரு சுய தீர்மானமாக உருவாகி இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி கன்வின்ஸ்ட் ஆஃப் யுவர் ஒபீடியன்ஸ்.
எந்த சூழலிலும் இறை திருவுளம் அசிரியரியா நம்மளுக்கு வந்து சொல்லப்படாது. நமக்கு தந்த பொறுப்பாளர்களாக இருக்கிற சபை அதிகாரிகளிடத்திலிருந்து வரலாம். ஆக அவர்களிடத்திலிருந்து வருகிற பொழுது முழுமனதோடு அதனை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சுய தீர்மானத்திற்கு உங்களை இது வழிநடத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்க அப்படி தயாரா இருக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்காக வாழ்த்துக்கள். இரண்டாவது ஏழ்மை என்கின்ற வார்த்தைப்பாடு. இந்த ஏழ்மை அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஏழ்மைங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதவி கேட்காதவங்க கூட கேட்குற லெவலில் வந்துட்டாங்க ஃபேமிலிஸ்லேருந்து. அவ்வளோ கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியல, ஆனால் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். அதனால் ஏழ்மைங்கிறத ரொம்ப பாராட்டுறதுக்கோ ஏற்றுக்கொள்கிறதுக்கான விஷயம் இல்லை. ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, நானாக விரும்பப்படுகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக ஆகிறது. நானாக விரும்புகிறப்ப, நான் சுய தீர்மானத்தோடு நான் அதை செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு வரமாக கொடையாக மாறுகிறது. அதனால தான் திருத்தூதர் பவுல் சொல்றாரு, நான் கருதிவிட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். நான் கருதுறேன் பர்சனலி. அப்போ அத்தகைய ஒரு தீர்மானத்திற்கு நீங்கள் ஏழ்மையை பற்றி கடைபிடிக்கிற அந்த விஷயத்துல வந்திருந்தால் அதற்கும் ஒரு வாழ்த்துக்கள். மூன்றாவதாக நற்செய்தி பகுதியிலே வருகிற அன்னை மரியாளுடைய மங்கள வார்த்தை நிகழ்வு கற்பு வார்த்தை பாட்டுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு தாரை வார்க்கிறாள், கொடுக்கிறாள், அர்ப்பணிக்கிறாள். Let it be done to me according to your word. I am the servant of the Lord. I am the handmaid of the Lord. இது எதற்குனாக்க, இந்த கற்பு வார்த்தைப்பாடு எதற்குனாக்க, நாம் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிற, கடவுளிலே அனைத்து சொந்தங்களையும் காண்கின்ற அன்னை மரியாள் கன்னியாக இருந்து எண்ணற்ற பேறு காலங்களை கண்டவர். இயேசுக்கு மட்டும் அவங்க ஈன்றெடுத்தவர் இல்லை, நிறைய மக்களை ஈன்றெடுத்திருக்கிறார் இன்று வரை, நிறைய மக்களை. ஆனால் இன்றும் கன்னியாகவே இருந்து ஈன்றெடுத்திருக்கிறார். ஆக அத்தகைய கன்னிமை தன்மை, அத்தகைய கற்பு நிறை உங்களிடத்திலும் விளைய வேண்டும். நீங்கள் கன்னிமையோடு இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், எண்ணற்ற மக்களை ஆண்டவருக்காக ஈன்றெடுக்க வேண்டும், எண்ணற்ற சொந்தங்களை ஈன்றெடுக்க வேண்டும். அதுதான் இந்த கற்பு நெறியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. எல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து சொல்றதுன்னு வச்சுக்கோம், அது தொடக்கம். பிரதர் சிரிக்கிறது சூப்பராக இருக்கு பிரதர், இந்த கண்ணமெல்லாம் அந்த விஷயம் பிரதர் பொசு பொசுன்னு இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு நீங்கள் இல்லைன்னா நான் இருக்கவே முடியாது பிரதர் அப்படிங்கிற லெவலில் வந்து நிற்க சில சமயத்தில். அப்போ எஸ்ஓ லான்னு சொல்றதா, நான் எடுத்தது அதுதான், ஆகட்டும் ஆண்டவரே அப்படியா? இல்லை, ஆகட்டும் இறைவா ஆண்டவருக்கு மட்டும். அந்த ஆகட்டும் என்கின்ற இந்த உங்களது இந்த விருது வாக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு நீங்க ரிச்சுவல்ல பாத்தீங்கன்னாக்க அந்த ஹியர் ஐ ஆம்ங்கிற வார்த்தை தான் போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கு. மற்ற ரிச்சுவல்ஸ் தான் சாதாரண லெட்டர்ஸ். ஹியர் ஐ ஆம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் அர்ப்பணம். இந்த அர்ப்பணத்தை இந்த மீட்பின் வரலாற்றில் எத்தனையோ பேர், ஆபிரகாம் முதற்கொண்டு அன்னை மரியாள், எல்லாத்துக்கும் மேல நம் ஆண்டவராகிய கிறிஸ்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 10ஆம் அதிகாரம் 5, 7, 9 வசனங்கள்ல ஆண்டவர் எப்படி தந்தையாக இறைவனிடம் அவர் மீட்பு திட்டத்துக்காக தன்னுடைய மகனை அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். அவருக்கு தெரியும் அப்படி போனா என்ன ஆகும், என்ன நடக்கும், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு சோதனைகள், வேதனைகள் இருக்குது, எல்லாமே தெரியும். இருந்தும் பலிகளையோ காணிக்கைகளையோ நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு உடலை அமைத்து கொடுத்தீர், இந்த உடலை நான் தியாகமாக்க நான் தயாராக இருக்கிறேன், இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய ஆகட்டும், உங்களுடைய இதோ வருகிறேன், அவர்களுடைய இதோ வருகிறேனுக்குள் கலந்து விடுகிறது. இந்த இதோ வருகிறேன் இந்த ரிச்சுவலுக்காக மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. சில சமயத்துல நல்லா சொல்லுவோம், சில சமயத்துல கஷ்டத்தோடு சொல்லுவோம், ஆனாலும் சொல்லணும். கேட்கிறப்ப, ஆண்டவர் கேட்கிறப்ப இதோ வருகிறேன். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தை பாடுகள் உங்களை வளமாக்குகின்றன, உங்களை ஆசீர்வதிக்கின்றன, உங்களை புனிதப்படுத்துகின்றன. இன்றைய தொடக்க ஜெபத்தில் சொல்லப்பட்டது போல இந்த துறவற வாழ்க்கை என்பதுக்கு திருச்சபையினுடைய புனிதத்தை வளர்க்கிறது. திருச்சபைக்குன்னு ஒரு ஹோலினஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது யாரால வளர்க்கப்படுகிறதா? துறவிகள் தங்களுடைய வாழ்க்கை நெறியால்.
ஆகவே இந்த புனிதத்தை வளர்ப்பதிலே நீங்களும் சேர்ந்து கொள்கிறீர்கள். உறுதியான, இறுதியான, தீர்க்கமான உங்களது இந்த தீர்மானமானது உங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்று இங்கு சூழ்ந்திருக்கின்ற அனைவர் பெயராலும் உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்கள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும், இறையன்னை சபையின் ஒழுங்குமுறைகளின்படி கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் துறவற விழுமைகளை வாழ்வதற்கான அருட்சகோதரர்களின் மன விருப்பத்தை சபையின் இந்திய அதிபர் தந்தை கேட்டு அறிந்து கொள்வார். Dear brothers, you are already dead to sin and consecrated to God through baptism, which transformed you into the image and likeness of Christ and made you practice the gifts of the Holy Spirit. Do you wish to consecrate more closely to the Lord with a new and special act of solemn profession? Yes, I wish. Do you wish, with the help of God, to embrace always the life of chastity, to love with the heart of Christ, giving yourself totally to God the Father and to our brothers? Yes, I wish. Do you wish, on the example of Christ the Lord and Virgin Mary, to practice freely and willfully the life of poverty, being content with what is necessary, and to give up every personal interest? Yes, I wish. Do you wish every day to dispose yourselves to be always more docile instruments to correspond to the will of God without having any obstacles to the Holy Spirit, living in the obedience of Christ handed on to us by St. John Leonardi? Yes, I wish. Do you wish to commit yourself constantly to the observance of the constitutions and rules of our family, renewing the heart and mind to live the norm of the gospel in communion with the brothers and to attain the perfect charity towards God and the neighbor? Yes, I wish. Do you wish to be readily available to the charisms of the Holy Spirit, to dedicate generously all through your life to the service of the people of God through obedience to the church, love to the Eucharist, and devotion to the Mother of God? Yes, I wish. May God, who began this good work in you, bring it to fruitful completion through the Holy Spirit until the day of Jesus Christ the Lord. Amen. இப்பொழுது புனிதர்களின் மன்றாட்டு மாலையானது பாடப்படுகிறது. புனிதர்களின் பரிந்து பேசுதலை வேண்டி இறுதி வார்த்தை பாட்டினை கொடுக்கவிருக்கும் சகோதரர்கள் தங்கள் முழு அர்ப்பணத்தின் அடையாளமாக இறைவனை முழுவதுமாக சார்ந்திருப்பதை உணர்ந்து பலிபீடத்தின் முன் முகக்குப்புற விழுந்து மன்றாடுவார்கள். நாமும் முழந்தாள் படியிட்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். My dear brothers, let us pray to the omnipotent God, the Father, who has called these brothers to follow Christ in the evangelical perfection, that He may bless them and strengthen their intention.
புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகளே மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆஞ்சசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பசிலியானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தீனானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதமரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெருநாளுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுவாமிநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அம்புவிநாஸ்தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிலுவை அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சாலை குணாதியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிலிப்பு நேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லயோலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெத்தோவா பெருசித்தம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பதுவை அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கலசான் சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அவிலியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித
கொள்ளும் புனித அன்னை தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித இரண்டாம் ஜான் பாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித 23ஆம் மருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதய புனிதயரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கொண்டு எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனுவுடல் ஏற்பேனாவே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பேனாவே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூயாவின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது ஊழியர்களின் பணியாலும் கொடைகளாலும் உமது திரு அவையின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மடியார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் மற்றும் அனைத்து அதிபர்களையும் உமது தூய ஆவியின் கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துறவியரின் வாழும் பணியும் மனித குல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து துறவர சபையினரும் கிறிஸ்துவின் அன்பிலும் தங்கள் நிறுவனரின் வழியிலும் வாழவும் வளரவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைமை சபையினர் தங்கள் நிறுவனரான தூய ஜான் லியோனார்தையும் நிரந்தர சீர்திருத்தத்தின் தனிப்படையை வாழ உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தங்கள் பிள்ளை இறைப்படைக்காக அளித்திட்டு இவர்களின் பெற்றோர்களை உமது நிறைவான ஆசிரியனால் ஈடு செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று தங்கள் வாழ்வு உமக்கு அர்ப்பணம் செய்யும் இந்த சகோதரர்களை கிறிஸ்துவை போல் வாழ செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மடியார்களாகிய இவர் தங்கள் அர்ப்பண வாழ்வில் நிலைத்திருக்க அருளும் ஆற்றலும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதித்து சென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள இறைவனின் திருமகனான இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும்.
Lord, hear the prayers of your faithful. By your grace, prepare the hearts of your servants. May the fire of the Holy Spirit purify them from all sins and make them burn with your love. We ask this through Christ our Lord. Amen. அனைவரும் அமரவும். Young Stephen Benedict, for the glory of the most holy Trinity, for love, offering myself totally to Christ and to follow Him more closely in the order of the clerics, regular of the Mother of God, infant of the brothers, and with your hands, very Reverend Father, Donato Solis, Delegate General, freely make the solemn vows of chastity, poverty, and obedience, according to the constitutions of the order, and I entrust to this religious family to live in perfect charity, the service of God and the Church. The grace of the Holy Spirit, the patronage of the Virgin Mary, the Mother of God, and the intercession of St. John de Leonardi, our Father, help me to be faithful. I, G.P. Hilson Vishal, for the glory of the Most Holy Trinity, with a firm love, offering myself totally to Christ, and to follow Him more closely in the order of the clerics, regular of the Mother of God, infant of the brothers, and into your hands, very Reverend Father Donato Solis, Delegate General, freely make the solemn vows of chastity, poverty, and obedience, according to the constitutions of the order, and I entrust to this religious family to live in the perfect charity in the service of God and the Church. The grace of the Holy Spirit, the patronage of the Virgin Mary, the Mother of God, and the intercession of St. John de Leonardi, our Father, help me to be faithful. இப்பொழுது இறுதி வார்த்தை பாட்டினை கொடுத்திருக்கும் அருள் சகோதரர்களை சபையின் இந்திய அதிபர் தந்தை பலிபீடத்துக்கு அழைத்து சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் வார்த்தை பாட்டு புத்தகத்தில் கையொப்பமிடுவர். இது மீட்பிற்காக பலியாகி உயிர்த்த கிறிஸ்துவோடு தங்கள் அர்ப்பணம் ஒன்றிப்பதை குறிக்கிறது. Oh
இப்பொழுது தங்கள் அர்ப்பணத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கும் விதமாக அருள் சகோதரர்கள் நன்றி பாடலை பாடுவர். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தம் மனக்கண்முன் கொண்டிருக்க அறிவுறுத்தி சிலுவை வழங்குவார். Brother Belchett, have before the eyes of your mind only the honor, service and the glory of the crucified Jesus, and you value everything with him. The Lord may safeguard your mind and heart. Brother Vishal, have before the eyes of your mind only the honor, service and the glory of the crucified Jesus, and you value everything with him. The Lord may safeguard your mind and heart. திருச்சபையின் வழி நின்று தங்கள் துறவரத்தை வாழ்வாக்க வேண்டும் என்பதை நினைவூட்ட இரண்டாம் வத்திக்கான் சங்க ஈடானது அருள் சகோதரர்களுக்கு வழங்கப்படுகிறது. Brother Belchett, serve the church with love and obedience. Announce the word, have the catechism, prayer and the sacraments in your heart. Bear witness to Christ with your life. Brother Vishal, serve the church with love and obedience. Announce the word, have the catechism, prayer and the sacraments in your heart. Bear witness to Christ with your life. இப்பொழுது இறுதி வார்த்தை பாட்டினை கொடுத்திருக்கும் எம் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரர் ஸ்டீபன் பெல்ஜிட், அருள் சகோதரர் ஹெல்சன் விஷால் இப்போதிலிருந்து எம் இறையிலே சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் ஆகிறார்கள் என்பதை எம் சபையின் இந்திய அதிபர் தந்தை இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். My dear brothers, Brother Belchett, Brother Vishal, now you have become the part of the order of the Mother of God, and from now onwards, everything will be in common between us.
இப்பொழுது தங்கள் இறுதி அர்ப்பணத்தை அளித்து சபையின் புதிய அங்கத்தினராயிருக்கும் அருள் சகோதரர்களுக்கு சபையின் இந்திய அதிபர் தந்தை அமைதி முத்தம் கொடுத்து சபையின் பிற தந்தைகளிடம் வாழ்த்து பெற அழைத்து செல்வார். அனைவரும் எழுந்து நின்று எம் இறையினை சபையின் பாரம்பரிய பாடலான சொத்துவம் பிரசித்தி என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
என் சுவாசம் நீயாக ஒரு மலர தந்தேனே என் சுவாசம் நீயாக ஒரு மலர தந்தேனே மனசாரே மனசாரே மலர்த்திடும் மலரில் பனித்துளியாவி மகிமை நாட்டவனே சிறகுகளின் நடுவினில் என்று வாழ்ந்திடும் போதுனாலே கலைந்திட வேண்டும் நல்லதொரு வெள்ளம் பாரும் எந்த நாவில் உண்மை பேச நாடம் வரவே பகைமைகளை கலைந்திட வேண்டும் நல்லதொரு வெள்ளம் பாரும் எந்த நாவில் உண்மை பேச நாடும் வரவே என் சுவாசம் நீயாக புது மலர் தந்தேனே என் சுவாசம் நீயாக புது மலர் தந்தேனே பவனசாரே பவனசாரே மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவி மகிமையானவனே சிறகுகளின் நடுவினில் என்று வாழ்ந்திடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தனது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித விதவை நடத்தப்படுவார் அவர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்கள் இவர்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் கனிவுடன் ஏற்றருளும். நற்செய்தி அறிவுரைகளை ஏற்று அறிக்கையிட்ட இவர்களை உமது அன்பில் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நிதிவாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாடா மலராய் புனித கண்ணிடமிருந்து தோன்றி எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்தருளினார். தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை அவரின்
எங்களுக்கு விளங்கச் செய்தார். அவர் என்று உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற கருத்தாகவும் இருந்தருளினார். எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்து முற்றும் உமக்கு உகந்த வழிபொருளாக தம்மை ஒப்புக் கொடுக்க திருவிழமானார். பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்குரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக வெல்ஜித் விஷால் இவர்களை நேர்ந்தளித்தார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவார்கள் எனவும் அவரை உறுதி அளித்தருளினார். ஆகவே தூதரோடும் அரியணை சூழ்வோம் ஆட்சி புரிவர் மற்றும் வானக சேனை நதிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவரே போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமை மருத்துவமும் உலகில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவரே போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலான ஆட்சிமையால் வானமும் பூமியும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரிசரி நிசரி தூயவரே போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கிட மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் பணிந்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனதை இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்கிறார். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் சபை நிறுவன தந்தை புனித ஜாலினடியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தவரும் கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இழந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றனர். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சிமையை கண்டு என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன்.
இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைகள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றனால் துணிந்து பாடுவோம். விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நல்வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கியருளும் உலகின்
உலகின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நம்மை முடிவில்லா வாழ்க்கை சேர்ப்பதாக. ஆமென். சேர்த்து என்னை அழைத்துக் கொண்டார். உடவாகவே
நன்றி என்ற 3 எழுத்து உள்ளத்தில் உறையும் அமுதமொழி. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரங்கள். வாழ்வு கொடுத்த இறைவனை கரம் நன்றியோடு நினைத்து நன்றிகளை நவிழ விழைகின்றோம். காற்றிலும் கடலிலும் இறை ஒளியாய், மொட்டிலும் முள்ளிலும் இறை வழியாய், ஒளியிலும் வழியிலும் இறைத்தன்மையாய் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அரவணைத்து பாதுகாத்து எம்மை நேரிய வழியில் வழிகாட்டிய எம் பாதுகாவலி பரலோக அன்னைக்கும், எங்களுக்காக பரிந்து பேசும் எம் சபை நிறுவனர் தந்தை புனித ஜான் லியோனார்தியாருக்கும் எங்களது முதற்கண் நன்றிகள். 10 மாதம் கருவில் சுமந்து பாசத்தை பன்மடங்காய் கொடுத்து உள்ளத்தில் அணையா அன்பை பொழிந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்த்து ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் வாழ முதல் படியாக இருந்து எங்களை எம் இறையன்னை சபைக்கு தாரை வார்த்து கொடுத்த எம் பெற்றோர்களுக்கும், ஞானம் பெற்றோர்களுக்கும், உடன் பிறப்புகளுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். ஆண்டவரே, திருவுணவை வணக்கத்துடன் உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித காணிக்கையால் உம்மோடு இணைக்கப்பெற்ற உம்மடியார்கள் இவர்கள் தூயாவியார் அன்பு தீயினால் பற்றி எறிந்து உம் திருமகனோடு என்றென்றும் தோழமை கொள்ள அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். நல்லுணர்வுகளை தூண்டி எழுப்பும் இறைவன் நல்லெண்ணங்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்து உண்மையுடன் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களித்தவற்றில் நிலைத்திருக்கச் செய்வாராக. நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒடுக்கமான வழியில் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய சுமைகளை அக்களிப்போடு தாங்கிக் கொண்டு கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியில் விரைந்து செல்ல
Thanks.